الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا طيبا مباركا فيه على كل حال. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நாம் தொடர் உரையாக நஃப்சுகளினுடைய வகைகளை பற்றி இதுவரை பேசி வந்திருக்கிறோம். இதுவரை 5 விதமான நஃப்சுகளை பற்றி பேசப்பட்டது. கடைசி 2ஆக 7 நஃப்சுகளில் கடைசி 2 நஃப்சுகள் நஃப்ஸே மர்தியா, நஃப்ஸே காமிலா என்ற நஃப்சுகளை பற்றி அல்லாஹ் அவனுடைய தூதரும் எதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்று இந்த உரையிலே நாம் உண்மையாக பார்ப்போம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நஃப்ஸே மர்தியாவை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் ذلك لمن خشي ரப்பா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சஹாபாக்கள் அடைந்த ஒரு வாழ்க்கையினுடைய முறையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ரலியல்லாஹு அன்ஹும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அல்லாஹ்வை அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான். அல்லாஹ்வை அவர்களும் பொருந்து கொண்டார்கள் என்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இது நஃப்ஸே மர்தியாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்வை புரிந்து கொள்வது. ஏனென்றால் அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வது என்பது ஒரு சின்ன விஷயத்தின் மூலம் கூட அல்லாஹ் நம் மீது மிகப்பெரிய அளப்பட்ட அருளாளன் என்பதன் காரணமாக நாம் செய்த சிறு நன்மையை கொண்டும் கூட அல்லாஹ் அதை புரிந்து கொள்வான். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற செய்தி மர்தியா, நஃப்ஸே மர்தியா என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை நாம் புரிந்து கொள்வது. நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை புரிந்து கொள்கிறோம் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுகிறது. அதுதான் இங்கே சொல்லி காட்டுவது, அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதன் காரணமாக மறுமையில் அச்சமற்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த நஃப்ஸே மர்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸை உடையவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது மறுமையில் முழுமையாக அச்சமற்ற ஒரு சூழலில் நாம் இருக்கப்பட்ட ஒரு சூழலில் வரும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாறை பற்றி சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவிற்கு பனு இஸ்ரவேல் காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாறு என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய படிப்பினை மிக நுட்பமான ஒரு படிப்பினை என்னவென்றால், பனு இஸ்ரவேல் காலகட்டத்தில் ஒரு சிறுவன் அவன் தன்னுடைய சூனிய கல்வியை கற்பதற்காக வேண்டி ஒரு இடத்திற்கு போகிறான். அங்கே சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான் இருக்கிறார். அவரிடம் அந்த சூனியத்தை கற்பதற்காக வேண்டி போய்கொண்டிருக்கின்ற பொழுது இடையில் இறைவனை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ஆபித் அங்கே இருக்கிறார். ஒரு உஸ்தாது, ஒரு கல்வி தந்தை அங்கே இருக்கிறார். அவரை பார்த்து இடையிலே பார்க்கின்ற பொழுது சில நாட்கள் ஒளிந்து அந்த சிறுவன் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த நபருடைய வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. உடனே ஒளிந்து பார்க்கக்கூடிய அந்த சிறுவன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான் என்றால், சீக்கிரமாக கிளம்பி அந்த உஸ்தாது சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த பயானிலே மூழ்கிவனாக அங்கே சில நேரங்களை அங்கே செலவிட்டு விட்டு லேட்டாக எங்க சூனிய கல்வியை கற்பதற்காக வருகிறான். இப்படி வரக்கூடிய காலகட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் அந்த அவருக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த உஸ்தாத் அவர் சொல்லக்கூடிய செய்தி, சூனிய கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் உன்னிடத்தில் ஏன் லேட் என்று கேட்டால் என்னை பற்றி எந்த விதமான தகவலும் சொல்லிவிடாது. காரணம், அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நபர் இஸ்லாத்தை மறைத்து வாழக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார். அந்த அல்லாஹ்வை வழங்கி கொண்ட அந்த ஆபிதும் கூட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அரசனுக்கோ அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வரக்கூடிய பகிரங்கமாக வணங்கக்கூடிய சூழல் இல்லாதது மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பயந்து அப்படி சொல்லிவிட்டால் அல்லாஹ்வை பற்றி இந்த இடத்துல ஒரு பயான் நடக்கிறது என்பதாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் இவருடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக வேண்டி லேட்டாக வந்தால் ஏதேனும் என்னுடைய தவறை, என்னுடைய காரணத்தை நீ சொல்லிவிடாதே என்று சொல்லி காட்டுகிறார்.
அதன் பின்பாக சில காலங்கள் அப்படியே போய்கொண்டே இருக்கின்ற பொழுது இடையில் ஒரு நாள் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மிருகம் அவன் வழிமறித்து மக்களை பயமுறுத்த காட்டிக் கொண்டே இருக்குது. அப்ப அந்த சிறுவன் நினைக்கிறான், அல்லாஹ்வை இந்த இடத்தில் சூனியக்காரன் உயர்ந்தவரா இல்லை அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஆபிது உயர்ந்தவரா என்பதை நான் கண்டிப்பாக சோதித்து பார்த்து விடலாம் என்பதற்காக வேண்டி 2 கற்களை எடுக்கிறான். முதல் கற்களை எடுத்து சூனிய கல்வி கற்கக்கூடிய அந்த நபர் உண்மையாளராக இருந்தால் இந்த ஆபத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று அந்த கல்லை தூக்கி எறிகிறான். எந்த விதமான அசிவும் இல்லை. அதனுடைய கோபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இரண்டாவதாக அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆபிது உண்மையாளராக இருந்தால் இந்த கற்களின் மூலமாக எறிகிறான், இதற்கு பாதுகாப்பு கொடுத்து விடு என்பதாக சொல்லப்படுகின்ற பொழுது அந்த கல் பட்ட உடனே அந்த மிருகம் யாரையும் துன்புறுத்தாமல் அவரை விட்டு எல்லாரையும் விட்டு வெளியேறி போய்கொண்டு விடுது. இதை பார்த்த அந்த சிறுவன் நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஆபிது தான் உண்மையாளர் என்று சொல்லி சூனிய கல்வி கற்பதை விட்டு நிறுத்தி விடுகிறான். இது பிரச்சனையாக ஊருக்குள்ள தெரிய வருகின்ற பொழுது அவனை கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான நம்மை படைச்ச ரப்பு என்பதாக அவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது இதை யார் உனக்கு கற்றுத்தந்தது என்பதாக துன்புறுத்தி கேட்கப்படுகின்ற சமயத்தில் அவன் உண்மை சொல்லிவிடுகிறான். அந்த உஸ்தாது மாட்டி விடுகின்றார். கூட்டு வருகின்ற பொழுது அவர் மறைமுகமாக செய்து வந்த அந்த வணக்க வழிபாடை உண்மையாக பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு சூழலில் வருகின்ற பொழுது அவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறான். கண் முன்பாக கம்பத்தை வைத்து 2 கூறாக அவர் வெட்டப்படுகின்றார். இதை பார்த்த அந்த சிறுவனுக்கு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிக்கின்ற அந்த சமயத்திலே அந்த சிறுவன் சொல்லி காட்டினான், இந்த சிறுவனை கொன்று விடுங்கள் என்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. 10 பேர் கொண்ட ஒரு குழு அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு மலையினுடைய அடிவாரத்திலிருந்து தள்ளிவிட்ட மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக கூட்டி போய்கின்ற பொழுது அந்த மலையை அல்லாஹ் ஒரு குலுங்க செய்கிறான். உடனே யார் அழைத்து வந்தார்களோ அத்தனை நபர்களும் அதில் விருந்து இறங்கின்ற பொழுது இந்த சிறுவன் மட்டும் தப்பித்து வருகின்றான். நீ எப்படி உயிர் படைத்தாய் என்று சொல்லுகின்ற பொழுது என்னை படைத்த ரப்பு என்னை காப்பாற்றினான் என்று அந்த சிறுவன் பதிலளிக்கிறான். இரண்டாவதாக ஒரு ஆற்றிலே அவரை வழி நடத்தி கொண்டு போகின்ற பொழுது அங்கே மூழ்கடித்து சாகலாம் என்பதற்காக அதிலும் அல்லாஹ் அவர்களை யார் கொல்ல வந்தார்களோ அவர்களை அல்லாஹ் அவர்களை இறக்க செய்து இந்த சிறுவனை காப்பாற்றி விடுகின்றான். மூன்றாவதாக வருகின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்லி காட்டுகின்றான், எதை கொண்டு நீ என்னை சாகடிக்க முற்பட்டாலும் நிச்சயமாக என்னை ஒருபோதும் அழிக்க முடியாது. நான் சொல்லுகின்ற ஒரு முறையின் மூலமாக என்னை நீ அழித்தால் மட்டுமே நிச்சயமாக என்னை நீ அழிக்க முடியும் என்ற ஒரு செய்தி வருகின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்லி காட்டுகின்றான், ஊர் மக்களை எல்லோரையும் கூட்டி ஒரு மைதானத்தில் கூட்டி வைத்து என்னை நட்ட நடுவில் 2 கைகளை கட்டிவிட்டு ஒரு அம்பை எடுத்து இந்த படைச்ச இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வின் பெயரால் எரிகிறேன் என்று சொல்லி அம்பை எய்து விட்டால் நிச்சயமாக அது அந்த அம்பு பட்டு நிச்சயமாக நான் மரணித்து விடுவேன் என்று சொல்லி காட்டினார். அதாவது பிஸ்மில்லா சொல்லி அந்த அம்பை எய்து விட்டால் நிச்சயமாக நான் இறந்து விடுவேன் என்று அந்த பையன் சொல்லுகின்ற பொழுது அதே போல எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மன்னன் அந்த அம்பை எய்கின்ற பொழுது பிஸ்மில்லா அந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லி பிஸ்மில்லா சொல்லி எழுகின்ற பொழுது அந்த அம்பு நெற்றி பொட்டில் பட்டு இந்த சிறுவன் உயிரிழக்கிறான். ஆனால் இங்க நடந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிறுவனுடைய தாவா இருக்குது, மிகப்பெரிய ஒரு தாவா. எடுத்த உடனே அந்த சிறுவன் இறந்ததுக்கு பின்பாக அந்த ஊரில் பார்த்து கொண்டிருந்த பெரும்பகுதியான மக்கள் சிறுவனை நம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள். யார் அல்லாஹ்வே நம்ப ஆரம்பித்து விடுகின்றார்கள். இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹ் தான் உண்மையான என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக மாறுகின்ற பொழுது நிறைய பேர் ஈமான் கொள்கிறார்கள். அதன் காரணமாக எல்லோரையுமே நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது எல்லோரையும் போடுறாங்க நெருப்புல, அவர்களும் விழுகிறார்கள். விழுந்து அவர்கள் மரணிக்கின்ற பொழுது ஒரே ஒரு தாய் தன்னுடைய பால் குடிக்கக்கூடிய குழந்தையோடு அதை குதிப்பதற்காக வேண்டி அந்த நெருப்பு குண்டத்தில் வீசப்படக்கூடிய அந்த இடத்தில் வருகின்ற பொழுது 1 நிமிஷம் தயங்குகிறார். காரணம், தான் விழுந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய உயிர் போகிறது. ஆனால் பால் குடி கூட மறக்காத பால் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை எந்த பாவம் செய்கிறது என்பதாக 1 நிமிடம் தயங்குகின்ற பொழுது அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசுவதற்குண்டான சக்தியை கொடுக்கிறான்.
எந்த விதமான தயக்கமும் நீ கொள்ளாதே, நீ சத்தியத்தினுடைய பாதையில் இருக்கிறாய் என்று அந்த தாய் தன்னுடைய தாயினுடைய அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்த்து சொன்னவுடன் அந்த தீயில் விழுந்து இறந்து விடுகின்றார். இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டக்கூடிய பாடம் என்னன்னா, அந்த சிறுவனுக்கு கற்றுத்தந்த உஸ்தாது ஒரு நேரத்தில் வருகின்ற பொழுது 2 ரம்பங்களால கூறு போட்டு அறுக்கப்பட்டு உடனடியாக இறந்து விடுகின்றார். ஆனால் இந்த சிறுவன் அப்படி அல்ல, 3 தடவை அவனை கொல்ல முற்படும் பொழுதும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். இந்த விஷயம் இருக்குன்னா அல்லாஹ் நேரடியான ஒரு பாதுகாப்பை அவருக்கு கொடுக்கிறான் என்றது நஃப்ஸே மர்தியா. அல்லாஹ்வுடைய உள்ளத்தில முழுமையான எண்ணத்தோடு புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நாம அவனை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு வகையில் வருகின்ற பொழுது நாம புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம் என்பது எல்லா செயலையும் எனக்கு அல்லாஹ் தான் என்பதாக அவன் சோதிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு அல்லாஹ்வை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது எல்லா நிலையிலும் அல்லாஹ் நேரடியாக அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான். இதுதான் நஃப்ஸே மர்லியா என்பதனுடைய தன்மை. கடைசியாக நஃப்ஸே காமிலா என்பது நிச்சயமாக நபிமார்களுடைய நிச்சயமாக அந்த தன்மை. ஏனென்றால் காமிலா என்பதனுடைய அர்த்தம் பரிபூர்ணமான ஈமான் கொண்ட ஒரு தன்மை. இதிலே நபிமார்களுக்கும் கூட பெரும்பகுதியான நபிமார்கள் அடங்க முடியாது. ஏனென்றால் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டப்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மறுமையில் முதலாக நான் தான் எழுப்பப்படுவேன். அப்பொழுது என்னுடைய சமூகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் என்னிடத்தில் முறையிடும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களிடத்திலே தன்னுடைய நபிமார்களிடத்திலே அவர்கள் முறையிடுவார்கள். அப்பொழுது ஒவ்வொரு நபியும் நான் இன்னென்ன தவறு செய்து விட்டேன், அதனால் என்னுடைய நிலையே எந்தவாறு இருக்கும் என்பது தெரியவில்லை என்று அவர்கள் சொல்லி காட்டிய பொழுது கடைசியாக என்னிடத்தில் வருகின்ற பொழுது நான் சஜ்தாவில் இருந்து எல்லா மக்களுக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். நபிமார்களும் கூட தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற பொழுது நஃப்ஸே காமிலாவை அடைந்து கொள்வது என்பது அல்லாஹ்வுடைய தரஜாவில் மிக உன்னதமான ஒரு தரஜா. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கம் இருக்கிறதே அது ஒரே ஒரு நபருக்கு தான் கொடுப்பான். ஒரே ஒரு நபருக்கு அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதே யாருக்கு என்பதை நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும், ஆனா ஒரு நபருக்காக இருந்தாலும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அது மிக உயர்தரமான அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கமாக இருக்கும். எனவே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் விரும்பி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உயர்தரமான ஒரு படித்தரத்தை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக நஃப்ஸே காமிலா நஃப்ஸே மர்லியா என்று சொல்லக்கூடிய உணரும் தன்னக்கூடிய அந்த தன்மையில் அல்லாஹ்வை நாம புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த காரியங்கள் மிக லேசாக நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் ஏதேனும் ஒரு சங்கடம் வந்து விட்டால், நமக்கு செல்லும் வந்து விட்டால் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு கஷ்டம் என்று ஒரு வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வை பழிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள், அல்லாஹ்வை மறப்பவர்களாகவும் இருப்பார்கள், இபாதத்தினுடைய விஷயத்தில் பலவீனப்பட்டவர்களாகவும் அவர்கள் மாறிவிடுவார்கள். இப்படிதான் மனிதர்களுடைய நிலை இருக்கும். ஆனால் நஃப்ஸே மர்தியா நஃப்ஸே காமிலா என்று அந்த நஃப்ஸினுடைய தன்மை கொண்டவர்கள், அந்த உணர்வை கொண்டவர்கள், அந்த அறிவை கொண்டவர்கள் நிச்சயமாக அதை புரிந்து கொள்ளவர்களாக மாறுகின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு தனக்கு அரசுக்கு பக்கத்திலே இருந்து அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். அந்த நஃப்ஸில் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். நஃப்ஸே மர்தியா என்பது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய எல்லா காரியத்திலும் அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி ஒவ்வொரு கட்டத்திலேயுமே கூட. ஏனென்றால் முதலாக அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்படுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தௌர் குகையிலே இருக்கின்ற பொழுது எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத பொழுது எதிரிகள் எல்லாம் அருகில் நெருங்கி வருகின்ற அந்த சமயத்தில் அவருடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூபக்கர் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் எதிரிகள் நமது அருகில் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அந்த நேரத்தில் அல்லாஹ் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை சொன்ன உடனே
அந்த இடத்திலும் கூட அல்லாஹ் நேரடியான ஒரு பாதுகாப்பை இறக்கினான். அந்த வரக்கூடிய நபர்கள் குடிந்து பார்க்கலாம் என்பதாக அந்த புகையில எட்டி பார்ப்பதற்காக ஒருவன் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் சிலந்தியினுடைய கூட்டை உடனடியாக கட்டுவதற்குண்டான ஏற்பாடை அல்லாஹ் செய்ததின் காரணமாக இன்னொரு நபர் சொல்லி காட்டுவார், அந்த சிலந்தியினுடைய கூடு நிச்சயமாக கலைந்திருக்கும் அவர்கள் உள்ளே இருப்பதாக இருந்தால், நிச்சயமாக அவர்கள் உள்ளே இருக்க சான்ஸே இல்லை என்ற ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லிக்கின்ற பொழுது, காரணம் அந்த செய்தியை ஏற்படுத்தியதற்கு அல்லாஹ் நேரடி உதவியை கொடுப்பதற்கு காரணம் அந்த இக்கட்டான சூழலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இன்னல்லாஹ மஅனா. அப்ப அல்லாஹ் எல்லா காரியத்திலும் எனக்கு பொறுமையோடு என்னோடு இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான் என்ற ஒரு உன்னதமான தன்மையை எப்பொழுது நாம பெறுகிறோமோ நஃப்ஸே மர்தியாவில் நாம் நிச்சயமாக நுழைந்து விடுவோம், நஃப்ஸே காமிலாவில் வந்து விடுவோம். அல்லாஹ் நேரடி உதவியை கொண்டு உன்னதமான சொர்க்கத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்வதற்குண்டான தகுதியுடையவர்களாக நாம் மாற முடியும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நஃப்ஸே மர்தியா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை எல்லா காரியத்திலும் புரிந்து கொள்பவர்களாகவும் பரிபூர்ணமான ஈமானை உடையவர்களாகவும் நம்மை மாற்றி அந்த உயர்தரமான சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா தன்மை உடையவர்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆகிரத்திலும் இம்மையிலும் நம்மை மாற்றுவானாக என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.